அறிஞர் கலைஞர் அவர்களுடைய சிலையை திறந்து வச்சிருக்காரு. நல்லா அவரோட முகத்தை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சி வந்துருச்சு. மாலையில் நடந்த நிகழ்ச்சிமா முத்தமிழ் அறிஞர்னு சொல்றாங்க. ஊபி உள்ள வருவது அதான் என் கண்ணாடி சிலை திறந்து வச்சான்னு வராத கலைஞர்னு சொல்லலாம். அந்த அந்த போர்டில் எழுதி அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் அந்த பாட்டிங்கெல்லாம் அவரோட கைக்கு முத்தம் தராங்க. ஸோ அடுத்த எம்ஜிஆராக உருவாகிறாரா உதயநிதி அவர்கள்? அதுக்காக தான் அந்த கைவிங்களை முத்தம் கொடுக்க வச்சு அண்ணன் இந்த மாதிரி ஈவினிங் வந்து நீ ஒரு சிலை திறந்து வைனே போதும்னு சொன்னாங்க. நான் அதுக்குள்ள விஷயத்துக்கு வருகிறேன். என்னதான் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சில அடிப்படை விதிகளை பின்பற்ற வேண்டும். சரியா? சென்னை மாநகராட்சி எல்லையில் சிலைகளை திறந்து வைப்பதற்கு சென்னை மாநகராட்சி வருவாய்த்துறையில் இதற்கென்று ஒரு பிரிவு இருக்கிறது. அந்த பிரிவில் நீங்கள் எழுத்துப்பூர்வமான அனுமதியை பெற வேண்டும், உத்தரவு வாங்க வேண்டும். நேற்று உதயநிதி திறந்து வச்ச அந்த 2 சிலைக்கும் அனுமதி பெறுவது பற்றி இதுவரை ஒரு விண்ணப்பம் கூட சமர்ப்பிக்கப்படவில்லை. ஆர்டி சேகருக்கு, அவர் மாவட்ட செயலர் தானே, ஆர்டி சேகர் மாவட்ட செயலர் தானே, ஆர்டி சேகருக்கு இந்த வாட்டி சீட்டு கொடுப்பாங்களோ இல்லையோ என்ற சந்தேகம் வந்து விட்டது. சேகர் பாபு ஆர்டி சேகரை தட்டி ஒன்று முடிவு பண்ணிட்டாரு. ஸோ என்னடா அது நமக்கு சீட்டு கிடைக்குதோ இல்லையோன்ட்டு ஒன்றும் தெரியல அப்படின்னு என்ன பண்ணோன்னே பர்மிஷன் எதுவுமே அவங்க திடீர்னு இந்த அளவுக்கு ஒரு சிலை வச்சு ஒரு சிமெண்ட் இது போட்டு 2 நாளைக்கு முன்னாடி சிலை வச்சுட்டு ஆனால் வாங்க கொஞ்சம் திறந்து விடுன்னு செந்தில்கிட்ட சொல்லி இவர் வந்து நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு 6 மணினா ஓகே, காலைல 6 மணியா இல்லை ஈவினிங் 6 மணி, ஈவினிங்னா ஓகே என்று சொல்லி சிலை திறந்து வைக்கிறாங்களே.